குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், பின்னங்கள். ஸோ பின்னங்கள்ல பாத்தீங்கன்னா பின்னம்னா என்ன, ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ அந்த ஃப்ராக்ஷன்ஸ்ல தமிழ்ல பகுதி எது, தொகுதி எது, இங்கிலீஷ்ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் எது, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கான்செப்ட் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், பின்னங்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நமக்கு 3 வகை கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெகுலர் ஸ்டோரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ள போகலாம். ஓகே, சரிங்களா? சரி, ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை பத்தி தான் ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். சோ ஸ்டோரியில இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது தான் இங்க நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாரு. அவர் எப்பவுமே காலையில எழுந்த உடனே முதல்ல அவர் பாக்குறது வந்து சூரியனை தான், சூரிய உதயத்தை தான் பார்க்கணுங்கிறது அவருடைய ஒரு வழக்கம். சோ சூரிய உதயத்தை பார்க்காம அவர் வேற எந்த ஒரு இதையுமே பார்க்க மாட்டார். சோ அன்னைக்கு அதே மாதிரி எந்திரிச்சோன்னா சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக அவருடைய அரண்மனை கதவை திறக்கிறாரு. அரசருக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. சூரிய உதயத்துக்கு பதிலா அவரோட கண்ணுல வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்னுட்டாரு. போயும் போயும் நான் வந்து ஒரு பிச்சைக்கார முகத்துல முழிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போட திரும்புறாரு அந்த அரசர். திரும்புற வேகத்துல அவரோட தலை வந்து செவுத்துல போய் இடிச்சிருது. இடிச்சு அடிபட்டு ரத்தம் வருது. சோ வலி பொறுக்க முடியல அவரால. கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாரு, இந்த பிச்சைக்காரனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அரண்மனையில இருக்கிற காவலர்களுக்கு கட்டளை போடுறாரு. சோ ஆர்டர் போட்டோன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிச்சைக்காரனை இழுத்துட்டு வந்து மன்னர் அரசருக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அரச சபை வந்து கூடுது. என்னோட காயத்துக்கு காரணமா இருந்த இந்த பிச்சைக்காரனை வந்து தூக்குல போட்டுருங்க, தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிச்சைக்காரன் வந்து அழல, பயப்படல, ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப போல்டா நிக்கிறான். அவர் சொன்ன தீர்ப்பை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சோ அந்த அரச சபையில இருந்தவங்க எல்லாருமே முழிக்கிறாங்க. என்ன இவன் வந்து தூக்கு தண்டனை கொடுன்னு அரசர் சொன்னதுக்கு அப்புறம் சிரிக்கிறான், ஒருவேளை இவனுக்கு வந்து சாக போற இதை நினைச்சு சிரிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அரசருக்கா கோபம் வந்து ரொம்ப பயங்கரமா கோபம் வருது. பைத்தியக்காரா எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கோபமா கேக்குறாரு. உடனே வந்து அவர் அந்த பிச்சைக்காரன் திருப்பி என்ன பதில் சொல்றாருன்னா அரசர்கிட்ட, நான் வந்து நீங்க என் முகத்துல முழிச்சதுனால உங்களுக்கு தலையில வந்து கொஞ்சம் அடி மட்டும்தான் பட்டுது. ஆனா நான் உங்க முகத்துலதான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுமே முதலா முழிச்சேன். என்னோட தலையே போகுது, என் உயிரே போகுது. சோ அப்ப அதை நினைச்சு சிரிச்சேன். அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, என்னுடைய முகத்துல முழிச்சதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இதே சூரியனை பார்த்திருந்தா எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொன்னீங்க. ஆனா அதே இதுதான் எனக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு. நானும் வந்து நல்லவங்க முகத்துல முழிக்கணும்னு நினைப்பேன். இன்னைக்கு காலையில ஒரு அரசர் முகத்துல முழிச்சா வந்து இந்த மாதிரி வந்து என்னோட உயிரே போகக்கூடிய அளவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை நினைச்சு நான் சிரிச்சேன். அப்போ உங்க முகத்துல முழிச்சா எப்படி இருக்கும் எல்லாருடைய நிலைமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு சிரிச்சேன்னு சொன்னோன்னே அந்த அரசருக்கு வந்து ஒரு அவமானமும் கேவலமும், அவருடைய தான் செய்த தவறு எவ்வளவு வந்து ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட தவறை உணர்ந்து அந்த பிச்சைக்காரனுடைய தூக்கு தண்டனையை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்றாரு. சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அந்த பிச்சைக்காரர் வந்து தைரியங்கிறது தன்னம்பிக்கையோட மறுபெயர். அது இல்ல அப்படின்னா ஒரு ஒரு சமயம் வந்து நம்மளுடைய உயிரையே நம்மளால காப்பாத்திக்க முடியாம போயிடும். சோ அந்த தைரியம் அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கையுடைய செல்ஃப் கான்பிடன்ஸோடைய இன்னொரு பேர், போல்ட்னஸ் அப்படிங்கிறது. சோ தேவையான இடங்கள்ல தேவையான நேரத்துல பேசல அப்படின்னா
நம்மளுடைய உயிர் இப்ப அந்த பிச்சைக்காரன் வந்து வாயை திறந்து பேசியிருக்கல அப்படின்னா அவரோட உயிர் கண்டிப்பா அவருக்கு இல்ல இன்னைக்கு. கரெக்டா? சோ இதுல இருந்து தைரியம் போல்டா இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ். ஓகேவா? ஓகே. நம்ம இன்னைக்கு ஃபிராக்ஷன்ஸ் போலாம் லெசன். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன? பகுதி, தொகுதி, நியூமரேட்டர், டினாமினேட்டர், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இத பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்ல நமக்கு 3 டைப். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்சட் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்சட் ஃபிராக்ஷன். தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். ஃபர்ஸ்ட் தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், சமான பின்னம், தகா, கலப்பு பின்னம், மிக்சட் ஃபிராக்ஷன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சமான பின்னம், ஓரின பின்னம், வேற்றின பின்னம் அதெல்லாம் இருக்கு. சோ அந்த ஓரின பின்னம், வேற்றின பின்னம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த பகுதி தொகுதியை வந்து டிஃபரன்ஷியேட் படுத்தி காட்டுறது தான் வந்து ஓரின பின்னம், வேற்றின பின்னம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்சட் ஃபிராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் சமான பின்னம். இது 4 வகைகள் உள்ளது மொத்தம். சோ இதுல வந்து தகு பின்னம், ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா தொகுதியானது பகுதியை விட சிறியதாக இருந்தால் அதை தகுபின்னம் அப்படின்னு சொல்றோம். தொகுதியானது பகுதியை விட சிறியதாக, நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் த டினாமினேட்டர். அதாவது தொகுதியானது பகுதியை விட சிறியது. தொகுதி வந்து 3, பகுதி வந்து 5. தொப்பி, பாதம், நியூமரேட்டர், டினாமினேட்டர் இது ரிவர்ஸ்ல வரும். டி கீழையும் என் மேலையும். நியூமரேட்டர் வந்து ஸ்மாலராகவும் டினாமினேட்டர் கிரேட்டராகவும் இருந்தால் அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா இதனுடைய வைஸ் வர்சா. நியூமரேட்டர் வந்து கிரேட்டராகவும் டினாமினேட்டர் லெஸராகவும் இருக்கும். அதாவது தொகுதி பகுதியை விட பெரியதாக இருந்தால், தொகுதியானது பகுதியை விட பெரியதாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். தொப்பி பெருசாக பாதம் சிறியதாக இருந்தால் அது தகாபின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். மிக்சட் ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பரும் ஒரு தகு பின்னமும் இருக்கக்கூடிய பின்னம் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் மிக்சட் ஃபிராக்ஷன். ஒரு ஹோல் நம்பர் முழு எண், அப்புறம் ஒரு தகுபின்னம். ஒரு ஹோல் நம்பர், ஒரு தகுபின்னம். தகுபின்னம்னா தொகுதி
பகுதியை விட சிறியதாக இருத்தல். மிக்சட் ஃபிராக்ஷன்ல ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் இருந்தா அது மிக்சட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? A fraction contains whole number and a proper fraction is called as mixed fraction. Equivalent fraction அப்படின்னா சமான பின்னம். சமான பின்னம் அப்படிங்கிறது என்னன்னா தொகுதி பகுதி ரெண்டும் 1/2 ஈக்குவலி ஷேர்டு அப்படின்னு இருந்தா அத சமான பின்னம். அதாவது ஒரு தோசைய ரெண்டா கட் பண்ணீங்கன்னா 1/2 ஒரு தோசை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒரு பீஸா நான்காக பிரிக்கப்படுகிறது. ஒரு முழு எண்ணை சம பாகங்களாக பிரித்தல் சமான பின்னம், ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இன்னும் இதுல வந்து ஓரின பின்னம் ஈரின பின்னம் இல்ல சாரி ஓரின பின்னம் வேற்றின பின்னம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த ஓரின பின்னம் வேற்றின பின்னம் மட்டும் வந்து சொல்றேன், லேட்டரான் சொல்றேன். இந்த நாலுக்கும் சிமுலேஷன் உங்களுக்கு இந்த நாலுல 3 விஷயத்துக்கு சிமுலேஷன் இருக்கு. அத உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே, மிக்சட் நம்பர். இப்போ இந்த 5/3 அப்படிங்கிற மிக்ஸ் ஒரு ஃபிராக்ஷனை கலப்பு பின்னம், அதாவது ஒரு பின்னத்தை ஏதேனும் ஒரு பின்னத்தை நாட் தகு பின்னம் தகா பின்னம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எல்லாம் கிடையாது. ஒரு பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுதல். இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன் இங்க 9/5ன்னு போட்டுட்டேன். கரெக்ட் தான். 9 வந்து பெரிய நம்பர், 5 வந்து இது வந்து 9/3ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாது, ஏன்னா மேலேயும் 5 கீழேயும் 5ன்னா கன்ஃபியூஸ் எனக்கே ஆயிடுச்சு. 11/3. சோ இப்போ ஒரு ஃபிராக்ஷன், ஓகே, ஒரு ஃபிராக்ஷனை மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு ஹோல் நம்பர் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ இது வந்து தொகுதியானது பகுதியை விட சிறியதாக உள்ளது, ஒரு ஹோல் நம்பரும் இருக்கிறது. ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இத வந்து 1/2/3 ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் தான் சொன்னேன் மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு. 1/2/3. சோ 3 × 1 3 பிளஸ் 2 5 டிவைடட் பை 3. ஸோ 5/3 ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்தணும்னா ஒரு ஹோல் நம்பர் என்ன வரும்? 1 into 2 divided by 3. So 3 ones are 3 plus 2 divided by 3. 3 plus 2 is 5. 5 divided by 3. இப்போ இது 39/5 அப்படின்னு இருக்கு. 39/5 ஓகே ஒரு 3 அப்படின்னு நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த 39/5 எனக்கு கீழே 5 அப்படிங்கிறது சேஞ்சே ஆகக்கூடாது. மேல 39 வரணும், இங்க ஒரு ஹோல் நம்பரும் வரணும். சோ அப்படின்னா 5 × 3 15. 15 இது வந்து 39 பக்கத்துல வரல. 5 4s are 5 5s are 25. 5 6 are 30. ஸோ இப்போ மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு 5 7s are 35 plus 4 divided by 5. ஸோ அதுக்கு நியர்பை நம்பர் எடுக்கணும். 5 7s are 35. ஸோ 35 அதுக்கப்புறம் வந்து 5 5 5 8s are 40. இது கிராஸ் ஆயிடும். ஸோ அப்போ 5 7s are 35 plus 4 39 divided by 5. So 7 into 4/5 is the mixed fraction for 39 divided by 5. இன்னொரு கொஸ்டின் இதுலயே பாருங்க. 9 9 2 18 9 3 27 9 4 36 9 5 45 9 4 36. ஸோ அப்போ 9 into 4 plus 2 இல்ல
இங்க ஆக்சுவலி தப்பா வந்திருக்கு. 7 வரணும், தப்பா கொடுத்துருக்காங்க. 12 8. ஸோ 8 ஒன்ஸ் ஆர் 8. அப்போ 1 டைம் 1 பை 1 பை 2. இதுவும் வந்து இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 12 பை 8 இன்னும் கட் ஷார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 இன்டூ 1 பை 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இதுல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஆர் டாப் ஹெவி அப்படின்னு சொல்லுவாங்க அத. ஓகேவா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் டாப் ஹெவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாப் ஜாஸ்தியா இருக்கும், பெருசா இருக்கணும், பாட்டம் வந்து கம்மியா இருக்கணும். அதுதான் டாப் இம்ப்ராப்பர் ஆர் டாப் ஹெவி. டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். நம்ம நம்பர்ஸ் கொடுக்க கொடுக்க அது என்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும். 1 divided by 2. Numerator is small and denominator is big. So this is the proper fraction. 1 divided by 4. It is a proper fraction. 2 divided by 8. Sorry, 2 by 4. இதுவும் proper fraction. இது ஒரு improper fraction because numerator is greater and denominator is lesser. Top heavy, bottom less. Improper fraction. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன். இப்போ மிக்சட் நம்பருக்கு இங்க 2 6 டிவைடட் பை 7 எடுத்திருக்கோம். ஸோ 2 அப்படிங்கிறது ஹோல் நம்பர்ஸ், ரெண்டு ஹோல் நம்பர்ஸ். 1 2 3 4 5 6 7. டோட்டலா தேர்ட் சர்க்கிள் 7 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. பிகாஸ் இங்க நமக்கு வந்து பகுதியானது 7, தொகுதியானது 6. அதுல 6 ஏரியா ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி எடுப்போம்? 20 by 7. 7 2 14 plus 6 20 divided by 7. எக்ஸாக்ட் ஃப்ராக்ஷன் அதுக்கு 20 divided by 7. ஸோ தேர்ட் பார்ட்டை 7 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து 6 தான் ஷேடட் நமக்கு. ஸோ 6 divided by 7. அது வந்து 2 வந்து ஹோல் வால்யூம்ஸ். ஸோ 2 into 6 divided by 7. So 7 twos are 14. 14 plus 6 is 20. 20 divided by 7. So இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன் எல்லாமே வந்து சொல்லியாச்சு இல்லையா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், சமான பின்னம் கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா தகுபின்னம். தகுபின்னத்துல வந்து பாத்தீங்கன்னா தொகுதி வந்து பகுதியை விட சின்னதா இருந்தா அது தகுபின்னம். டாப் வந்து லெஸ்ஸராகவும் பாட்டம் வந்து கிரேட்டராகவும் இருந்தா அது தகுபின்னம். தகுபின்னத்துடைய ஆப்போசிட் வைஸ் வர்சா தான் தகாபின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுல வந்து நியூமரேட்டர் கிரேட்டராகவும் டினாமினேட்டர் லெஸ்ஸராகவும் இருந்தா அது தகாபின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மிக்சட் ஃப்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர் அண்ட் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தா அது மிக்சட் ஃப்ராக்ஷன். சமான பின்னம்னா whatever it is that is equally shared. சமமா 1/4 1/3 ஒரு பொருளை 2ஆக 4ஆக 6ஆக 8ஆக பிரிக்கிறத சமான பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரே ஒரு பொருளை. அடுத்தது வந்து ஓரின பின்னம், வேற்றின பின்னம்.
ஓரின பின்னம் வேற்றின பின்னம். லைக் ஃபிராக்ஷன், அன்லைக் ஃபிராக்ஷன். இது 4 மேஜர். லைக் ஃபிராக்ஷன், அன்லைக் ஃபிராக்ஷன், ஓரின பின்னம் வேற்றின பின்னம் அப்படின்னா பகுதியானது ஒரே மாதிரியாக இருந்தால் அதை ஓரின பின்னம். Denominators are always same, that is called like fraction. Denominators are different, that is called unlike fractions. Fractionsல denominators same இருந்தது அப்படின்னா, denominators பகுதியானது சமமாக இருந்தால் அதை ஒரே பகுதியை கொண்ட சீரியஸா இருந்ததுன்னா அது ஓரின பின்னம், லைக் ஃபிராக்ஷன். Denominators are different. Different denominators வெவ்வேறு பகுதிகளை கொண்டிருந்தால் அதை அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலா நீங்க வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் பாத்தீங்க? தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், சமான பின்னம், ஓரின பின்னம், வேற்றின பின்னம். தகு பின்னம் அப்படின்னா, தகா பின்னம் அப்படின்னா, கலப்பு பின்னம், சமான பின்னம், ஓரின பின்னம், வேற்றின பின்னம். இல்ல இது மொத்தமா 6 பார்த்திருக்கோம் இல்லையா? சோ தகு பின்னம்னா தொகுதி பகுதியை விட சிறியதாக இருக்க வேண்டும். அதாவது தொகுதியானது சிறியதாகவும் பகுதியானது பெரியதாகவும் இருந்தால் அது தகு பின்னம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டர் இஸ் லெசர் தென் டினாமினேட்டரா இருக்கணும். டினாமினேட்டர் தான் பெருசா இருக்கணும், நியூமரேட்டர் சின்னதா இருக்கணும். இது அப்படியே 15/4 இருந்தா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 6.2 எக்ஸசைஸ் 6.2 6.2. ரைட் த சூட்டபிள் நம்பர் இன் த பாக்ஸ். கட்டத்திற்கு பொருத்தமான எண்ணை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு டேஷ் டிவைடட் பை 8ன்னு இருக்கு. சோ இங்க 1/2 எதற்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1/2 ஈக்குவல் டு 1/2 இன்டூ 4/4. 4/4ங்கும் போது 4/8ன்னு ஆகும். சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 1 4 4 2 8. சோ 4/8 அப்படின்னு சொன்னாலும் 1/2ன்னு சொன்னாலும் that number is equal. சோ அப்ப இந்த இடத்துல 4/8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா that is equivalent to 1/2. இந்த நம்பரோட எதை மல்டிப்ளை பண்ணினா ஈக்குவல் வேல்யூ வரும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சேம் மதிப்பு மாறாது, எண்கள் மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். 1/3 is equal to 7 divided by dash. 1/3 is equal to 7 divided by dash. One by 3 is equal to 7 dash
7 divided by dash. 1 by 3 is equal to 1 by 3 into 7 by 7 போடுங்க. அப்போ 7 divided by 21. 1 sevens are 7, 7 threes are 21. இதை cancel பண்றீங்க 7 by 20. 7 ones are 7, 7 threes are 21. அப்போ இங்க 1 by 3 is equivalent to 7 divided by 21. Numbers are different, but values are not changed. 9 divided by 11 is equal to 18 divided by dash. So 9 divided by 11 into 9 twos are 18. அது தெரியும் நமக்கு. இப்ப கீழியும் அதே 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 11 twos are 22. So அப்ப 18 divided by 22. இதை கேன்சல் பண்ணுங்க. 9 2 18 11 2 22. So numbers change, values not differs. அடுத்த question. 5 by 15 is equal to dash divided by 3. 5 by 15 simplify பண்ணுங்க. 5 5 5 15. அப்போ 1 by 3. So முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்து ரைட் ஹேண்ட் சைட் கேட்டிருந்தாங்க. இப்ப ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கேக்குறாங்க. அடுத்தது 14 by 26 is equal to dash divided by 13. இதை வந்து ரெண்டாம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 14 divided by 26 divided by 2 by 2. So 14 by 2 is equal to 2 2 7 2 14. 26 by 2 is equal to 2 2 13 2 26. 7 divided by 13. அப்ப இங்க என்ன வரும்? 13 ஆல்ரெடி இருக்குன்னா இங்க 7 தான் வரும். ஓகே, சோ இது மாதிரி உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்மே போடணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். Find an equivalent fraction with the denominator 18 for each of the following fraction. பின்வரும் பின்னங்கள் ஒவ்வொன்றுக்கும் 18 பகுதியாக கொண்ட சமான பின்னத்தை காண்க. ஒன்னு பை 2, 2 பை 3, 4 பை 6, 3 போடலாம். ஓகே, கீழே 18 வரணும்னு சொல்லியிருக்காங்க. 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 18 வரும்? 1 பை 2 இன்டூ 9 பை 9. 9 டிவைடட் பை 18. இப்போ 3 இன்டூ 6 18. 2 பை 3 இன்டூ 6 பை 6. 6 2 12, 6 3 18. 4 பை 6 இன்டூ 6 3 18. 3 பை 3. 4 3 12 டிவைடட் பை 18. ஓகேவா? சோ இது ஃபிராக்ஷன்ஸ் டினாமினேட்டர் சேமா வரணும். எந்த ஃபிராக்ஷனா இருந்தாலும் அந்த என்ன ஆன்சர் கிடைக்கணுமோ அது வரத்துக்கு அந்த கொடுத்திருக்கிற கிவன் நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணினா இவங்க கேட்டிருக்கிற இந்த 18 டினாமினேட்டர் வரும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷன் கூட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணினா அவங்க கேட்டிருக்கிற டினாமினேட்டர் கிடைக்குமோ சோ அந்த நம்பரை திங்க் பண்ணி மல்டிப்ளை பண்ணா ஆன்சர்ஸ் கொண்டு வரலாம். ஓகேவா? சோ அடுத்தது find an equivalent fraction with the denominator 5 for each of the following fractions சொல்லிருக்காங்க. இப்போ இந்த fractions இப்போ பார்த்த இந்த மூணுக்கு என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து வர நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6 divided by 15, 10 divided by 25, 12 divided by 30.
பட் எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 5ல முடியணும் அப்படின்னு 5 அப்படின்னு முடியணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 5 அப்படின்னு சொல்லிட்டு முடியணும். பகுதியானது 5ல் முடிய வேண்டும் அப்படின்னு இருக்கு. சோ 6/15. 15 எதால டிவைட் பண்ணா 5 வரும்? 15 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 5. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 divided by 3 and 15 divided by 3. 6 divided by 3 is 2 and 15 divided by 3 is 5. அடுத்தது 10 divided by 25. 25 5 ஆல டிவைட் பண்ணா 5 5s are 25. 25 by 5 is 5. So, which is 10 divided by 5 and 25 divided by 5, which is equal to 2 divided by 5. So, எந்த நம்பர்ஸ எந்த நம்பரால பெருக்கினாலும் வகுத்தாலும் அது உங்களுக்கு வைஸ் வர்சாவா தான் வரும். சோ இத தான் நம்ம பார்த்து முன்னாடி சம் என்ன பார்த்தோம்? பெருக்கல், இது வந்து வகுத்தல். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழா.